சென்னை பெருங்குடியில் மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு கணவனே குழி தோண்டி புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல் நிலையத்தில் ஆஜராகி மனைவியை கொலை செய்து புதைத்ததாக கூறி அதிர வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவருக்கும் சென்னை மந்தவடியைச் சேர்ந்த நவீன் என்பவருக்கும் கடந்த 11 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை என மொத்தம் 3 பிள்ளைகள் உள்ளனர். கணவன் மற்றும் மனைவி இருவரும் பெருங்குடி குப்பை கிடங்கில் குப்பை சேகரிக்கும் வேலை செய்து வருகின்றனர். குப்பை கிடங்குக்கு அருகில் படர்ந்துள்ள முட்புதரில் ஒரு குடிசை அமைத்து அதில் இருவரும் வாழ்ந்து வந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு சுமார் 8 மணி அளவில் வெளியே சென்ற நவீன் வீடு திரும்பிய நிலையில் லட்சுமி செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். யாரிடம் செல்போன் பேசுகிறாய் என நவீன் லட்சுமியிடம் கேட்டபோது வேலை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தேன் என கூறியுள்ளார். உடனே லட்சுமியின் செல்போனை வாங்கி நவீன் பேசிய போது எதிர்தரப்பில் பேசிய நபர் அமைதியாக பேசாமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த நவீன் லட்சுமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. மது போதையில் இருந்த நவீன் கோபத்தின் உச்சகட்டத்திற்கு சென்ற நிலையில் அருகில் இருந்த இரும்பு கடப்பாறையால் லட்சுமியின் முகத்தில் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இது லட்சுமியின் முகம் அடையாளம் தெரியாதவாறு நிலைகுலைந்து போனது. இதனையடுத்து மனைவி லட்சுமியை கொலை செய்த கணவன் நவீன் அவர்கள் தங்கியிருக்கும் கூடாரத்திற்கு வெளியே குழி தோண்டி லட்சுமியை கை கால்கள் கட்டி போட்டு புதைத்துள்ளார். பின்னர் சென்னை பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் சரணடைந்தவர் மனைவியை கொன்று புதைத்து விட்டதாக கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார். நவீன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் இச்சம்பவம் குறித்து துறைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் போலீசார் நவீனை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று அடையாளம் காண்பிக்கச் சொல்லி லட்சுமியின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சரணடைந்த கணவர் நவீனை கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.